ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வாழைக்காய் நல்லா காயாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாரில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, புதினா ஒரு கைப்பிடி, கறிவேப்பிலை ஒரு 4 இலை, அது மாதிரி. சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1/4 டீஸ்பூனு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் வாழைக்காய், அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டு கூட நீங்கள் அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது ஆஃப் பாயில் அந்த ஸ்டேஜில் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோ குக்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு, அந்த மசாலாவில் அந்த காய் ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா அதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது மீடியம் குக்லேயே வைங்க. இப்போது நல்லா அதை பரட்டி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது எல்லா ஒயிட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாழைக்காய் பொரியல். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.